ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். மோதகம் ரெசிபி செய்யறதுக்கு பச்சரிசியை 1 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். அதை 2-3 டைம் வாஷ் பண்ணி ஈரம் போக ஒரு துணியில் காய வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா காஞ்சிருச்சு. அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியை ரிவர்ஸில் போட்டு ஒரு ரவுண்ட் விட்டிங்கன்னா ரவை பதத்துக்கு உடஞ்சிரு. அரிசியை அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதை ஒரு குண்டால சேர்த்திட்டு அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதை அடுப்பில் வச்சு அந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வடச்சட்டியை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் உடச்ச அரிசி ரவையை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். குண்டால் இருக்கிற வெல்லத்துக்கு கூட ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது அரிசி நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. அது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை நல்லா குக் ஆகணும். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா பொலன்னு வெந்துருச்சு பாருங்கள். இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா இது ஒரு கெட்டியாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கிடைக்கும். ஒரு இட்லி தட்டில் நெய் தடவி இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்லேயோ பிடி கொழுக்கட்டை ஷேப்லேயோ பிடிச்சு இட்லி குக்கரில் ஒரு 7 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஏற்கனவே குக் ஆகிருக்குது, அதனால் 7 நிமிஷம் வச்சா போதும். பிள்ளையாருக்கு ரொம்பவும் பிடித்த ரெசிபி மோதகம் தான். இதை நீங்கள் சதுர்த்தி தினங்களில் பிள்ளையாருக்கு படைக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சத்தான சுவையான மோதகம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நான் சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறேன். தேங்காய் துருவலை சேர்க்கும்போது தேங்காயை பழுப்பெல்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.